நீங்க செய்வதன் மூலமாக உங்க காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு இனிமையையும் நல்ல ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி தருவதற்கான நல்ல வாய்ப்பாக அது அமையுங்க. அதனால நீங்க சிறப்பாக பயன்படுத்தி உங்களுக்கு வீணாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க லட்சியங்களை உருவாக்கி கொண்டு அதை நோக்கி நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் அதாவது ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2024ஆம் வருடத்திலிருந்து பிப்ரவரி மாதம் 1 தேதி வரையிலான தமிழ்ல தை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 18ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது கன்னிராசி வார பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக ஜனவரி மாதம் 27ஆம் தேதி 2024ஆம் வருடங்க சனிக்கிழமை அன்னைக்கு தை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக 28 ஜனவரி 2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தை மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க. மூன்றாவது மாற்றமாக 30 ஜனவரி 2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தை மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க. கடைசி மாற்றமாக பிப்ரவரி மாதம் 1 தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்கிறார். ஸோ இந்த மாதிரியான 4 விதமான கிரகங்களை மாற்றமாக நமது கன்னிராசி என்பர்களுக்கு என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்துலேயுமே நிறைய வெற்றிகளை பெற முடியுங்க. ஏன்னா நீங்கள் நிறைய காரியங்களை ஈடுபடுவீங்க. அதில் உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அதிகமான வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் அதிகமான முயற்சி செய்வீங்க. அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான பலன்களை அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நீங்கள் திட்டமிட்டபடி உங்களுக்கு பண வரவுகள் கைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. அதே நேரம் செலவுகளும் உங்களுக்கு காத்திருக்கும். நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப அவசியம். நீங்கள் எந்தெந்த வேலையில் ஆதாயம் கிடைக்குங்கிறதுல நீங்கள் செலக்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் அந்த புதிய வேலையிலிருந்து நீங்கள் செய்வதன் மூலமாக அதிகமான மகிழ்ச்சி நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. எனவே எந்த வேலையில் உங்களுக்கு பெட்டருங்கிறது நீங்கள் முடிவு பண்ணி ஒர்க் பண்ண வேண்டிய வாரம் இந்த வாரம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் இந்த வாரம் உங்களுக்கு மதிப்பு கூடும். செல்வாக்கு நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. இப்பொழுது கவர்மெண்ட் ரீதியான உதவி சில பேருக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. மனதில் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த வாரம் உங்களுக்காக ஒரு வாரமாக ஓடிட்டு இருக்குங்க. அதனால நீங்க தான் இந்த வாரத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி காணப்படுவீங்க. நீங்க எல்லார்கிட்டையும் நேரடியாக பேசுறதுல கண்டிப்பாக உங்களுக்கு சில தோல்விகள் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கனால நீங்கள் யார்கிட்ட பேசினா எந்த காரியம் நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுறது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்று தருங்க. இந்த வாரம் தேவையற்ற செலவுகள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் வருமானத்தில் தொடர்ச்சியாக நல்ல இன்கம்மை நீங்கள் பெறதுனால நல்ல வருமான வாய்ப்புகளை பெறதுனால உங்களுக்கு அது பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி தராது. ஆனால் கொஞ்சம் பணத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, செலவுகள் ஆடம்பரமாக இல்லாமல் கொஞ்சம் வருமானத்துக்குள்ளே செலவு பண்ணுறது உங்களுக்கு நல்லதுங்க. சமநிலையை பராமரிக்க வேண்டும். வரவும் செலவும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்பவும் முக்கியங்க. வியாபாரிகளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சுயதொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கான்ட்ராக்ட் ஒரு புதுசாக கிடைக்கிறதுனால வேலைப்பளு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க இந்த வாரம். இப்பொழுது சில மூலப்பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் அதிகமான கொள்முதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது. கூட்டு தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அது உங்கள் வியாபார வளர்ச்சிக்கும் நல்ல அபிவிருத்திக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக நல்ல ஒரு சிறப்பான வகையில் உங்களுக்கு பயன் தருங்க. கலைஞர்களாக இருக்காங்க. கலைஞர்கள் அதிகமான ஈடுபாடு பணிகளில் காட்டுவீங்க. இப்பொழுது அவங்களுக்கு அதன் மூலமாக நல்ல முன்னேற்றமும் இருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக சேரும். தகுந்த முதலீடுகளை தகுந்த ஆலோசனையின் பேரில் நீங்கள் செய்கிறது நல்லதுங்க. வியாபார பணிகளில் தன லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. புதிய புதிய கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த வாரம் வியாபாரிகளுக்கு ரொம்ப சாதகமான ஒரு வாரமாக அமையுதுங்க. நீங்கள் அதன் மூலமாக தன வரவுகளையும் பெருக்கிக் கொள்ள முடியுங்க. அதுக்கு முன்னாடி நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் புது வீடியோக்கள் சுட சுட உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவும் கிடைக்கும். அனைவருமே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குங்கிறத பார்க்கும்போது சில பேருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் கொஞ்ச நாள் தள்ளி போட்டுக்கலாம். அந்த வேலையில் சில வேலைகள் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் உங்களுடைய உயரதிகாரிகள் நிர்பந்தம் காரணமாக உங்கள் பணிகளில் சில மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். உங்களது பணியில் உடனடியாக நீங்கள் செய்து கொடுக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படலாங்க. இப்போ நீங்கள் யாரு கூடயும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. நீங்கள் விவாதங்கள் செய்யலாம். விவாதங்களின் போது உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் அது ஓரளவு லிமிட்டோட வச்சுக்கிறது நல்லதுங்க.
டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, கற்பித்தல் சம்பந்தமான பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல அதிர்ஷ்டகரமான முன்னேற்றகரமான ஒரு வாரமாக அமைதுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுங்க. உங்களுடைய குரல் தான் இந்த வாரத்தில் ஆதிக்கம் செலுத்தும். அதனால அலுவலக பணிகளில் நீங்கள் சிறப்பாக உங்கள் வேலைகளை முடிக்க முடியும். உங்களுக்கு வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க, அலுவலக பணிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் திட்டமிடல் செய்வதன் மூலமாகவும் உங்கள் காரியங்களை செய்யக்கூடிய அப்ரோச் பார்த்தும் உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் குவியக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. நீங்கள் மற்றவங்க விவாதங்களை நீங்கள் கவனம் செலுத்துறது மூலமாக உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க. எதை பார்த்து நீங்கள் ஊக்குவிக்கப்படுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விவாத திறமை, உங்களுடைய நம்பிக்கை மற்றும் உங்களுடைய வேலையின் அழகு போன்றவற்றை பார்த்து உங்களால் கண்டிப்பாக நல்ல தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு ஒரு என்கரேஜாக அமையுங்க. காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்பொழுது உங்கள் வேலைகள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களது அன்புக்குரிய காதலருடன் நேரத்தை செலவிடுவது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல காதல் வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. கொஞ்சம் நீங்கள் நேரத்தை மட்டும் உங்கள் காதலருக்காக நீங்கள் ஒதுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் நீங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எத்தனை வருஷம் லவ் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க அதுதான் முக்கியம். இதனால் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் காதலர் கூட நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பேசுங்க. ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருப்பீங்க. திருமணமானவர்களுக்கு இந்த வாரம் உங்களது வாழ்க்கை துணையின் அன்பும் அரவணைப்பும் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதை நீங்கள் உணர முடியும். பெரிய பெரிய பள்ளத்தாக்குகள் அல்லது அமைதியான இடங்களுக்கு நீங்கள் சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணி போகிறது உங்களுக்கு நல்லதுங்க. அதன் மூலமாக நீர்நிலைகள் சம்பந்தமான இடங்களுக்கு நீங்கள் டூர் போவதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க. மேலும் நல்ல நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சீரான போக்கு இருக்குங்க. உங்களுக்கு வழக்கம் போல் ஸ்பெஷலாக எந்த ஒரு விஷயங்களும் இருக்காதுங்க. ஆனால் சுபமாக ஒரு வாரமாக உங்களுக்கு அமையுதுங்க. ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்காக இப்போது நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளலாம். இப்பொழுது பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக கிடைக்குங்க. அதனால நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதாவது சொத்து பிரிவு இருக்குது, பாகப்பிரிவினை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் பூர்த்தியாகக்கூடிய யோகம் இருக்குங்க. குழந்தைகள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாங்க. ஆனால் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஹாப்பினஸும் வருங்க. மகிழ்ச்சியான தருணங்களும் உங்களுக்கு நிறைய வரும். இந்த வாரம் உங்கள் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சாதகமான நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடுவதன் மூலமாக உங்களுக்கு பல உள்நாட்டு பிரச்சனைகளை நீங்கள் விவாதிப்பதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதாவது குடும்ப பிரச்சனைகள் சொல்கிறேன். குடும்ப பிரச்சனைகள் நீங்கள் விவாதித்து அதில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உங்கள் தந்தையினுடனான அந்த உறவையும் நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க. அதனால உங்கள் தந்தை கூட அதிகமாக நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்கள் தந்தையும் உங்களுக்கு நல்ல ஆதரவாக இருப்பாருங்க. மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கல்வித்துறையில வெற்றி பெற நீங்கள் லட்சியங்களை உருவாக்கி கொண்டு அதை நோக்கி நீங்கள் உழைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மாணவர்களுக்கு லட்சியங்கள் ரொம்ப அவசியம். நீங்கள் லட்சியத்தோடு உழைக்கல அப்படின்னா உங்களுடைய பழைய உழைப்பு கூட பிரயோஜனம் இல்லாமல் போயிடுங்க. அதனால ஒரு லட்சியங்களை உருவாக்கி இலக்குகளை பற்றி மட்டுமே நீங்கள் சிந்திக்கணுங்க. நீங்கள் உங்களுடைய எந்த முடிவு எடுத்தாலும் சரி, கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களது லட்சியத்தை நோக்கி அடைவதற்காகவே இருக்க வேண்டும். அதன் மூலமாக மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக கல்வி வாழ்க்கை அமையுங்க. இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது, சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சூட்டி வழிபட்டு வருவது நல்லதுங்க. மேலும் டைம் எப்பப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் துர்கை அம்மனை நீங்கள் வழிபட்டு வாருங்கள். உங்கள் காரிய தடைகள் அகலுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கருத்துக்கள் தாராளமாக வரவேற்கப்படுகிறது. அது கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எல்லா கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது சேனலோடு இணைந்திருங்கள். மிக முக்கியமாக பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போதான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் தினசரி. வாங்க இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியா அடுத்த வார ராசி பலன்களையும் நம்ம பார்க்கலாம். மேலும் தினசரி ராசி பலன்களையும் நம்ம பார்க்கலாங்க. அதனால நமது வீடியோவோட இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Have a wonderful week this week.